செயின்ட் ஹைஜீனியஸ் ரோமையோட ஆயராவும் கத்தோலிக்க திருச்சபையோட 9வது திருத்தந்தையா கிபி 136ஆம் ஆண்டுல இருந்து 140ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்பட்டிருக்காரு. ஹைஜீனியஸ் கிரேக்க நாட்டோட ஏதென்ஸ் நகர்ல பிறந்திருக்காரு. இவர் ஒரு மெய்யியல் அறிஞராவோ இல்ல மெய்யியல் அறிஞரோட மகனாவோ இருந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. திருத்தந்தையர் நூல் அப்படிங்கிற பண்டைய கால ஏட்டின் படி ஹைஜீனியஸ் ஒரு பட்டத்தின் படிகளாக கீழ்நிலை படிகள் அப்படிங்கிற சடங்க ஏற்படுத்தியிருக்காரு. அது போலவே திருத்தொண்டர்கள் மற்றும் துணை திருத்தொண்டர்கள் ஆகிய பட்டங்களை ஏற்படுத்தி அதை குரு பட்டத்திலிருந்து வேறுபடுத்தியிருக்காரு. ஹைஜீனியஸோட ஆட்சி காலத்துல ஞான கொள்கை அப்படிங்கிற கோட்பாடு வாலண்டர் மற்றும் சேர்தோ அவர்களால ரோமையில பரவுனதா பண்டைய கால அறிஞர் புனித இரானியு தெரிவிக்கிறாரு. இதுல சேர்தோ தன்னோட தவற உணர்ந்து மனம் திரும்பி இருக்காரு. பிறகு மறுபடியும் தவறான கொள்கைகளை பரப்புனதால திருச்சபை விலக்கு அவருக்கு அளிக்கப்பட்டதா புனித இரானியு தெரிவிக்கிறாரு. பண்டைய கால மரபுப்படி திருத்தந்தை ஹைஜீனியஸ் அவர்கள் அந்தனியோ பியோ அப்படிங்கிற மன்னரோட ஆட்சி காலத்துல கிறிஸ்தவ நம்பிக்கையின் பொருட்டு கொல்லப்பட்டு மறைசாட்சியா இறந்திருக்காரு. வத்திகன் புனித பேதுரு கல்லறைக்கு பக்கத்துல இவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. திருமுழுக்கு பெறுவோரின் ஆண்மநலன் காக்கும் பொறுப்பை ஞான பெற்றோர்கள் ஏற்க வேண்டி ஞான பெற்றோர்கள் அந்த சடங்குல பங்கெடுக்கிறதுக்கான வழக்கத்தை இவரு தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஜனவரி 11 செயின்ட் ஹைஜீனியஸோட ஃபீஸ்ட் டே.